Hello, welcome to our channel Triple Abarna Arts Academy. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? டுட்டோரியல் எதுவும் கிடையாது, புது அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. ஒரு ஸ்டூடெண்டோட ஒர்க் நமக்கு இன்னைக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸ்டூடெண்டோட நேம் பரணி, MS பரணி. இந்த நேம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். மோஸ்ட்லி இந்த ஸ்டூடெண்ட் ஏற்கனவே நம்ம கிட்ட ஆரி கிளாஸ் படிச்சாங்க. இப்போ ரெண்டாவது அவங்க ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய ஒர்க் தான் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. இதை ஃபுல்லா பார்க்கலாம். பார்த்துட்டு கண்டிப்பா எப்படி இருக்கு அப்படின்னு உங்க ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். இதை இன்னும் நானே ஓபன் பண்ணல, பாத்தீங்கன்னா தெரியும் இன்னும் பாக்ஸ் சீல்ல தான் இருக்கு. வாங்க இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏற்கனவே இந்த ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட பேசிக் பிளஸ் அட்வான்ஸ் ஆரி ஒர்க் முடிச்சிட்டாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லரிங் படிச்சாங்க. டெய்லரிங் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஃபேப்ரிக் பெயிண்டிங் முடிச்சிருக்காங்க. அந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஒர்க்கை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கடுத்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கோட நம்மளுடைய லைவ் கிளாஸ் நாளை கழிச்சு, அதாவது October 1 ஸ்டார்ட் ஆகுது. 7 days லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் வீடியோஸும் அக்சஸ்க்கு கொடுக்குறோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா வேகமா உங்களுடைய சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் 2 days தான் இருக்கு. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். வேகமா உங்களுடைய சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டட் கோர்ஸும் இருக்கு. இந்த சிஸ்டம் ரெக்கார்ட் கோர்ஸ்ல படிச்சவங்க தான். சோ ரெக்கார்ட் கோர்ஸும் சேம் ஈக்குவல் தான். உங்களுக்கு லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ரெக்கார்ட் கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸ்ல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா 7 days லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் கிளாஸ்ல டைரக்டா நம்ம இன்டராக்ட் பண்ணிக்கலாம். ஜூம் லைவ் கிளாஸ் தான். சோ டைரக்டா இன்டராக்ட் பண்ணிக்கலாம். அதை தவிர உங்களுக்கு சேம் அந்த ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் அக்சஸும் இருக்கும். லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாதவங்க ரெக்கார்டட் வீடியோஸும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அதுல இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே, வளவலன்னு பேச வேண்டாம். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். சோ பார்சல் எடுத்தாச்சு. சிசர் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா எனக்கு போட்டோஸா பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்கப்பா அப்படின்னு. ஓகே, இப்ப கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஓபன் பண்ணி ஒர்க்கை பாத்துடலாம். ஒரு ஃபைல் தான் இருக்கு. வேற ஏதாச்சும் உள்ள ஏதோ இன்னொரு குட்டி இருக்கு. இன்னொரு ஏதோ ஒரு இது குட்டி இருக்கு. இது என்னன்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் அவங்களுடைய ஃபைல் ஒர்க்கு. ஃபுல்லா பாருங்க. பாத்தீங்கன்னா தான் ஃபேப்ரிக் பெயிண்டிங்ல அவங்களுக்கு என்ன அளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். ஓகேங்களா? MS பரணி, சேலம் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ். ரொம்ப ஒரு டெடிகேட்டிவான ஸ்டூடெண்ட். ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இப்படிதான் உங்களுடைய பேசிக் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேப்ரிக் பெயிண்டிங் இந்த கிளாஸ் எனக்கு செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா எனக்கு டிராயிங் தெரியாது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட என்கொயரி பண்றீங்க. டிராயிங்க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ஏன்னா இது நம்ம ஈஸியா ட்ரேஸ் எடுத்து எப்படி பண்ணணும் அப்படின்னு ஈஸியா சொல்லி கொடுத்துருவோம். அதனால டிராயிங்க்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பேசிக் லைன் இப்படிதான் அவங்க போட ஸ்டார்ட் பண்ணாங்க. பேசிக்ல எப்படி ரவுண்ட் பிரஷ்னா என்ன, பிளாட் பிரஷ்னா என்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்னு தான் அவங்க இது ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேசிக் இதை வச்சு ஒரு நார்மலா ஒரு ரவுண்ட் எப்படி போடுறது, ஸ்ட்ரைட் லைன்ஸ் எப்படி போடுறது, அதுதான் அதுக்கடுத்து ஃப்ரீ ஹேண்ட் ஃபிளார்ஸ் இப்படிதான் அவங்க டிரா பண்ணாங்க. ஓகே, அதுக்கடுத்து பேசிக் பிளெண்டிங் ஷேடிங் டெக்னிக்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஷேடிங்ஸ் இருக்கு, வெட் ஆன் வெட் மெத்தட்னா என்ன, வெட் ஆன் ட்ரைனா என்ன, அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சோம். அதுக்கடுத்து அவங்களுக்கு அதுக்கான ஒரு குட்டி ப்ராஜெக்ட் ஒர்க். ஓகே, அதுக்கடுத்து இந்த இது ஃபிளாட் பிரஷ் வச்சு எப்படி ஹைபிஸ்கஸ் ஃபிளார் பண்றது, அதுக்கடுத்து வெட் ஆன் வெட் மெத்தட்ல அவங்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொன்னா அவங்களுடைய நுணுக்கங்களை பாத்தீங்கன்னாவே அவங்க எவ்வளவு தூரம் டெடிகேட்டிவா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியும். அதுக்கடுத்து லீவ் ஷேடிங், இது வெட் ஆன் ட்ரை மெத்தட்ல அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு குட்டி ப்ராஜெக்ட் ஒர்க் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, டபுள் ஷேட்ல. இதுக்கடுத்து ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் அப்படின்னு படிப்போம். அது ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கான அவங்களுடைய பிராக்டிஸ். அதுக்கடுத்து இது லெவல் 1 இதோட முடிஞ்சு. லெவல் 1க்கு அவங்க ஒர்க் பண்ணிருக்கிற இமேஜ் ஒர்க். இதுதான் உங்க பேசிக் லெவல். எப்பவுமே 3 லெவல்ஸா வச்சிருப்போம். பேசிக் லெவல் இது ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்ம தாஞ்சூர் பெயிண்டிங் மூவ் பண்ணுவோம். அதுக்கடுத்துதான் நம்ம கேரளா மியூரல், கலம்காரி அந்த இதெல்லாம் போவோம். ஓகேங்களா? சோ இதுதான் உங்களுடைய பேசிக் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கடுத்துதான் அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கடுத்துதான் அவங்க தாஞ்சூர் பெயிண்டிங்ல இன்க்ளூட் ஆயிருக்காங்க. சாரி, தாஞ்சூர் பெயிண்டிங்க்கு மூவ் ஆயிருக்காங்க. தாஞ்சூர் பெயிண்டிங்ல ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம ஃபேஸ் போயிட மாட்டோம். ஒவ்வொரு சாரி ஷேடிங் தான் நம்ம பார்ப்போம். அப்படி அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணது கிரீன் கலர் சாரி ஷேடிங். அதுக்கடுத்து எல்லோ கலர் பேஸ்ல நம்ம எப்படி பண்றது அப்படின்னு அடுத்து அவங்களுக்கு கவர் ஆகும்.
அதுதான் இதுல பண்ணிருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா பாத்துட்டே இருக்கலாம்னு போல இருக்கும். அவ்வளவு மைன்யூட்ஸா இருக்கும் எல்லா ஒர்க்குமே. இதுக்கடுத்து ஒரு பிங்க் கலர், மெஜந்தா பிங்க் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இதுக்கான ஒர்க் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கா? இதுக்கடுத்து எப்படி அத மாலை போர்ஷன்ல ஒர்க் பண்றது, ஏன்னா இதுக்குன்னு தனி டெக்னிக்ஸ் இருக்கு. அதனால அதுக்கான மாலை போர்ஷன்ல எப்படி ஒர்க் பண்றது, கார்லாண்ட் மேக்கிங் மெத்தட் என்ன அப்படின்னு அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம டீச் பண்ணுவோம். இந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி கர்டைன்ஸ்ல இந்த இதுக்கும் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு. கர்டைன்ஸ்ல எல்லாத்துக்கும் ஒரே கலர்ல யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல பாத்தீங்கன்னாவே தெரியும், ப்ளூ கலர் பேஸ், கிரீன் கலர் பேஸ், மெஜந்தா பிங்க் இப்படின்னு ஒவ்வொரு பேஸ்லயும் அவங்க ஒர்க் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஃபேஸுக்கு போவாங்க. ஓகேங்களா? ஃபேஸ அவங்க ரொம்ப சிம்பிளா பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இந்த இது எல்லோ பேஸ்ல அவங்க பண்ண ஃபேஸ், இது பிங்க் பேஸ்ல அவங்க பண்ண ஃபேஸ். இல்ல பாத்தீங்கன்னாவே இருக்கும் ஃபேஸ் பிராக்டிஸ், பிங்க் ஃபேஸ், எல்லோ ஃபேஸ். ஃபேஸ்ல எவ்வளோ இதுவா டீடைல்டிங்கா ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர், ரொம்ப சூப்பரா இருக்கு. இவ்வளவு தூரம் ஒரு டெடிகேட்டிவான ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ சூப்பரா பண்ணிருக்காங்க. பரணி மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம குரூப்ல இருக்காங்க. ஒவ்வொரு பேரும் ஒர்க்கும் நான் கண்டிப்பா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு சிஸ்டர், ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கடுத்து ப்ளூ ஃபேஸ்க்கு அவங்க ஒரு கிருஷ்ணர் இமேஜ் ஒர்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர், சூப்பரா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கண்ணு, அந்த ஐலாஷஸ் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கு. லிப்ஸ் பார்ட் சூப்பரா இருக்கு. அதுக்கடுத்து தாஞ்சூர் ஸ்டைல் பெயிண்டிங். தாஞ்சூர் ஸ்டைல இன்னொரு செகண்ட் ஸ்டைல் இருக்கு. அந்த செகண்ட் ஸ்டைலுக்கு தான் அவங்க இந்த இதை எடுத்து பண்ணிருக்காங்க. ஓகே, இது வந்து ஜஸ்ட் அவங்க பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தான ப்ராஜெக்ட் ஒர்க். எதுவுமே நாங்க சின்னதாலாம் பண்ண மாட்டோம், பண்ணா அப்படியே அடி போலி அப்படின்னு சொல்ற அளவு தான் பண்ணுவோம். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு மைன்யூட்ஸ் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு. இதுல அந்த குட்டி குட்டி லைன்ஸா இருக்கட்டும் எல்லாமே அவ்வளவு தத்ரூபமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் பாத்துருங்க, இல்லைன்னா கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. இப்ப பாருங்க, இதுதான் அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க். சூப்பரா இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் லெவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஒன்னு சிங்கிள் ஃபேஸ் வச்சு பண்ணணும், இன்னொன்னு டபுள் ஃபேஸ் வச்சு பண்ணணும்னு. சிங்கிள் ஃபேஸ் வச்சு பண்ணதுக்கான ஒர்க் தான் இது. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்களேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பரணி சிஸ்டரோட ஒர்க்கை நீங்க ப்ரீவியஸா செக் பண்ணி பாருங்க. இதே முருகர் அப்படியே அச்சஸ்லா அவங்க ஆரிலையும் போர்ட்ரே பண்ணி ஒர்க் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்க. முருகர்னா சிஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பரணிக்கு ரொம்ப நல்லா இருக்குடாமா. பேக்ரவுண்ட் முதற்கொண்டு இது வந்து ஒயிட் கலர் கிளாத், ஆனா அவங்க பேக்ரவுண்ட் கிரே கலர் கொடுத்துருக்காங்க. அந்த இதுல அவங்க அழகா அவங்களுடைய ஹேர் போர்ஷனை காமிச்சிருக்காங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. குட்டி குட்டியா நுணுக்கங்களை பாருங்களேன். அவங்களுடைய கை விரல், அதுல அவங்க மோதிரம் போட்டிருக்க மாதிரி அவங்களுடைய கைக்கானது, இங்க வேல் போர்ஷனுக்கு அவங்க ஒட்டியிருக்க ஸ்டோன்ஸ். முக்கியமா தாஞ்சூர் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3 கலர் ஆஃப் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு கிரீன் கலர், ஒன்னு ரெட் கலர், ஒன்னு ஒயிட் கலர். இது மட்டும் தான் இதுல இருக்கும், வேற எந்த கலர்ஸும் இருக்காது. அவ்வளவு தத்ரூபமா நேச்சுரலா இருக்கு பாருங்க. இதுல ஏதாச்சும் ஒரு குறை சொல்ல முடியுமா? கண்டிப்பா இந்த ஒர்க்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ரிவ்யூஸை நான் ரீட் பண்ண ரொம்ப ஆவலா இருக்கேன். கண்டிப்பா பரணியும் ஆவலா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல பாருங்க எவ்வளவு மைன்யூட்டா இங்க டாசல்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுட்டா? பரணி நான் கண்டிப்பா உள்ள பத்திரமா வச்சு கொடுத்துட்றேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு பரணி, ரொம்ப நல்லா இருக்கு. இது மட்டும் நான் வச்சுக்கிட்டா? அவ்வளவு சூப்பரா இருக்கு, எனக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளவு நல்லா இருக்கு. ஓகே, இதுக்கு அடுத்து அவங்களுடைய டபுள் ஃபேஸ் ப்ராஜெக்ட். இது டபுள் ஃபேஸும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அவ்வளவு தூரம் தத்ரூபமா பண்ணிருக்காங்க பாருங்க. இதை யாராச்சும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஸ்டூடெண்ட் பண்ணதுன்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரம் நம்புவாங்களா? அதுவும் ஆன்லைன் கிளாஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னா நம்புவாங்களா? நம்பிதான் ஆகணும். கண்டிப்பா இது ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். நான் இருக்கிறது மதுரை, பரணி இருக்கிறது சேலம். கண்டிப்பா இந்த ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் பண்ணதுதான். ரொம்ப சூப்பரா இருக்கு பரணி. கண்டிப்பா நீங்க எனக்கு கிடைச்சது எனக்கு பெரிய கிஃப்ட். ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. இது அவங்களுடைய கேரளா மியூரல். நான் கேரளா மியூரல் என்னென்ன படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிறதெல்லாம் நோட்ஸ், எப்படி எப்படி கலர் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அதுலயே என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் ஷேடிங் இருக்கு, லெப்பனம்னா என்ன, இந்துஜம்னா என்ன, அந்த மாதிரி பத்திரக்கம் அது மாதிரி இருக்கும். அதுக்கு என்னென்ன ஷேடிங் பண்ணும், அதுதான் இது அவங்களுக்கான பிராக்டிஸ். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த இமேஜ் பண்ணுவாங்க. இந்த இதை நான் எடுத்து காட்டுறேன்.
பாருங்க, இது கேரளா மியூரலோட ப்ராஜெக்ட். அல்டிமேட், தாறுமாறு, ரொம்ப சூப்பரா இருக்கு. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச எல்லா வார்த்தையும் சொல்லிட்டேன். அவ்வளோ அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பரணி. ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு அடுத்து அவங்க மதுபானி. இப்ப கேரளா மியூரல் முடிஞ்சு, நம்மளுடைய இது முடிஞ்சிருச்சு, டாஞ்சர் பெயிண்டிங் முடிஞ்சு. அதனால அடுத்து அவங்க பண்ணது மதுபானி. மதுபானினா என்ன, அதுக்கான ஹிஸ்டரி எல்லாமே நம்ம கிளாஸ்ல கவர் ஆயிடும். அதுக்கான அவங்க பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க் தான் இது. பாருங்களேன், அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்த மாதிரி இருக்கு. பரணி வேற லெவல்ல பண்றீங்க. இது கலம்காரி. சோ ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பரணி. இது அதுக்கு அடுத்து அவங்க பண்ணது பிச்வாய். அதுக்கான ஒர்க் இது. சோ இதோட அவங்களுடைய இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து அவங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட அவங்க படிச்ச சர்டிபிகேட்ஸ். கண்டிப்பா இதுல நான் இந்த சர்டிபிகேட்டும் வச்சு நான் கொரியர் பண்ணிடுறேன். ரொம்ப ஒரு மன நிறைவா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு அடுத்து ஒரு குட்டி ஒண்ணு வந்துருந்துச்சு. இது என்னன்னு பாத்துடலாம். இது நான் இன்னும் ஓபன் பண்ணி பாக்கல. இதுவும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். இதுக்குள்ள என்ன இருக்கு, என்ன பரணி வச்சிருக்கீங்க? ஓகே, என்ன இவ்வளோ இது இருக்கு உள்ள? எனக்கா ஏதாவது வச்சிருக்காங்களா? உள்ள என்னமோ வச்சிருக்காங்கப்பா. ஆகா, ரொம்ப அழகா இருக்கு பரணி. சூப்பரா இருக்கு. பரணி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுல இருந்து இப்போ ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த இதுக்கான இதுதான் இந்த இது. அந்த ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் எனக்காக அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சூப்பரா இருக்கு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். யாருக்காச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் வேணும் அப்படின்னா எனக்கு தனியா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் பரணி நம்பர் தரேன். நீங்க கொடுக்குற சப்போர்ட் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பொண்ணு எம்எஸ்சின்னு நினைக்கிறேன், டபுள் டிகிரி ஹோல்டர். ஆனா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்றாங்க. ரொம்ப அழகா இருக்கு பரணி. அவங்களே செஞ்சிருப்பாங்க போல. ஏன்னா நான் அவங்களுடைய இது நான் அடிக்கடி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவேன். ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பரணி. சூப்பரா இருக்கு. என் பொண்ணு இவ்வளவு நேரம் அவதான் எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தா, கீழே போயிட்டா. அதனால நான் கண்டிப்பா அவகிட்ட காட்டுறேன். இது ரெண்டும் நான் எடுத்துக்க போறேன். இது ரெண்டும் நான் கண்டிப்பா என் பொண்ணு கொடுக்குறேன். ஏன்னா அவளுக்குதான் இது ரொம்ப பிடிக்கும், குஷி கிளிப் அப்படின்னா. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச் பரணி. கண்டிப்பா எனக்கு பரணியோட ஒர்க் ரொம்பவே பர்சனல் ஃபேவரட். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா மறக்காம பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப்பும் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்டை புக் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். இவ்வளவு நாள் ரெக்கார்டிங் கோர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் லைவ் கிளாஸ். லிமிடெட் சீட் தான் இருக்கு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. செவ்வாய்க்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் 1ஆம் தேதி. லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா வேகமா உங்க சீட்டை புக் பண்ணிக்கோங்க. எல்லா ஒர்க்கும் பார்த்திருப்பீங்க. இதுல உங்களுடைய ஃபேவரட் என்ன அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு இந்த 3 ஒர்க்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேரளா மியூரல்ல அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் இருந்தது. இந்த ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா எப்பவுமே இந்த ஒர்க்கு அல்டிமேட், என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். இந்த ஒர்க்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து இதுவும் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. லைவ் கிளாஸும் இருக்கு, ரெக்கார்டட் கோர்ஸும் இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆரி, மெஹந்தி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், டெய்லரிங், ப்ரூச்சஸ், ட்ரேசிங் அண்ட் ஸ்கெச்சிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங் எல்லா கோர்ஸும் இருக்கிறோம். உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வேகமா உங்க சீட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சிஸ்டர்ஸ். ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.